இன்சூரன்ஸ் பணத்துக்காக அம்மா அப்பா மனைவிய கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு இங்க ஒரு குடும்பஸ்தன். 50 கோடி ரூபாய் காப்பீடு, 3 உயிர்களை காவு வாங்கிய பின்னணி என்ன? ஆயுள் காப்பீடு பணத்திற்காக குடும்ப உறுப்பினர்கள் 3 பேரின் ஆயுளை எடுத்த பணத்தாசை பேர்வழி இவர்தான். தாய், தந்தை மற்றும் முதல் மனைவி என 3 பேரை அடுத்தடுத்த ஆண்டுகளில் கொலை செய்துவிட்டு லட்சக்கணக்கில் வந்த காப்பீடு பணத்தை வைத்து 3 பொண்டாட்டி கட்டி சியான் செம்மையாக வாழ்ந்திருக்கிறார். பேராசை பெரும் நஷ்டம் என்பதைப் போல இன்சூரன்ஸ் பணத்திற்காக 3வது மனைவியையும் தீர்த்து கட்ட திட்டம் போட்டபோது மொத்த உண்மையும் அம்பலமாகி இருக்கிறது. நிவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் என்கிற தனியார் நிறுவனம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹாப்பூர் போலீசில் ஒரு முறைகேடு புகார் அளித்தது. அதில் சாலை விபத்தில் ஏற்பட்ட ஒருவரின் மரணம் உண்மையில் விபத்து அல்ல, 50 கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகையை அபகரிக்க நன்கு திட்டமிடப்பட்ட சதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. விபத்தில் இறந்ததாக சொல்லப்படும் நபர் முகேஷ் சிங்கால். இவர் கடந்த ஆண்டு மார்ச் 27ஆம் தேதியன்று பைக்கில் கர்கங்காவில் இருந்து வீடு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டு இறந்ததாக சொல்லப்படுகிறது. முகேஷ் சிங்கால் இறப்பதற்கு முன்பு நிவா பூபா, ஆதித்யா பிர்லா, பஜாஜ் அலையன்ஸ், HDFC எர்கோ, மேக்ஸ் லைஃப், டாடா AIG மற்றும் டாடா AIA உள்ளிட்ட பல காப்பீட்டு நிறுவனங்களில் பாலிசிதாரராக இருந்திருக்கிறார். அதன் தோராய காப்பீட்டுத் தொகை ரூபாய் 50 கோடி இருக்கும். தற்பொழுது அந்த காப்பீட்டுத் தொகையை பெறுவதற்காக இறந்தவரின் மகன் விஷால் சிங்கால் என்பவர் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் விண்ணப்பித்துள்ளார். இது குறித்த ஆவணங்களை சரிபார்த்தபோது அதிகாரிகளுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. முகேஷ் சிங்காலின் ஆண்டு வருமானம் ரூபாய் 6 லட்சம் முதல் 7 லட்சம் வரைதான். அப்படி இருக்க ரூபாய் 50 கோடி காப்பீட்டுத் தொகைக்கு எப்படி பாலிசி எடுத்திருப்பார் என சந்தேகம் வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய காப்பீட்டுத் தொகைக்கும் குறைந்த வருமானத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் முரண்பாட்டை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் முகேஷ் சிங்கால் இறந்த நேரம் இரவு 8 மணி என பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் விஷாலின் விண்ணப்பத்தில் விபத்து பகலில் நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி சாலை விபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காயங்களும் பிரேத பரிசோதனையில் பதிவு செய்யப்பட்ட காயங்களும் ஒன்றோடு ஒன்று பொருந்தவில்லை. அத்துடன் ஆதார் மற்றும் பான் அட்டைகளில் வயது வேறுபாடுகள் காணப்பட்டன. மேலும் விபத்து ஏற்படுத்திய வாகனத்தின் பதிவு எண்ணோ வேறு அடையாளமோ தெளிவாக வழங்கப்படவில்லை. இத்தனை முரண்பாடுகளால் இது ஒரு சாதாரண சாலை விபத்து அல்ல, நடந்திருப்பது கொலையாக இருக்கலாம் என்று அனுமானித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் கோரிக்கை மனு கொடுத்த விஷால் சிங்காலை அழைத்து விசாரித்தனர். அதில்தான் காப்பீடு பணத்திற்காக மகனே தந்தையை கொன்று நாடகமாடியது தெரிய வந்தது. இது இவருக்கு ஒன்றும் முதல் கொலை அல்ல, 3வது கொலை. ஆம், தாய், தந்தை, முதல் மனைவி என 3 பேரை தீர்த்து கட்டியுள்ளார் விஷால் சிங்கால். வேலை வெட்டிக்கு போக விருப்பமில்லாத இவர் உடம்பில் வியர்வை வராமல் கோடீஸ்வரனாவது எப்படி என விடிய விடிய யோசித்துள்ளார். அப்போது அவரின் மூளையில் உதித்த ஐடியாதான் இந்த இன்சூரன்ஸ் கொலை. வீட்டில் இருப்பவர்கள் இறந்தால் லட்சக்கணக்கில் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் என மனக்கோட்டை கட்டியவர் தாயை வைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார். அதன்படி கடந்த 2017ஆம் ஆண்டு பெற்ற தாயை கொலை செய்துவிட்டு இயற்கை மரணம் போல சித்தரித்திருக்கிறார். இதன் மூலம் விஷால் சிங்காலுக்கு
25 லட்சம் ரூபாய் காப்பீடு பணம் கிடைத்திருக்கிறது. இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற தனது முதல் மனைவியையும் அடுத்த ஆண்டே தீர்த்து கட்டி அவரின் பெயரில் இருந்த 30 லட்சம் ரூபாய் காப்பீடு பணத்தை சுருட்டியிருக்கிறார். இந்த காப்பீடு பணத்தை வைத்து அடுத்தடுத்து 3 மனைவிகளை கட்டி உல்லாசமாக வாழ்ந்து வந்திருக்கிறார் விஷால் சிங்கால். லட்சங்கள் போரடித்து போக பெரிய பிளான் போட்டு கோடிகளை கறக்க திட்டமிட்டுள்ளார். அதற்காக தந்தையின் பெயரில் கடந்த 2018ஆம் ஆண்டு 50 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கிறார். அதற்கு பிரீமியமாக ஆண்டுக்கு 30 லட்சம் சந்தா கட்டும் திட்டத்தை தேர்வு செய்துள்ளார். இதற்கிடையில் 6 வருடங்களுக்கு பின்னர் தந்தையை தீர்த்து கட்டிவிட்டு விபத்து நாடகமாடி 50 கோடியை அபே செய்ய நினைத்துள்ளார் விஷால் சிங்கால். ஆனால் அவர் சமர்ப்பித்த ஆவணங்களில் முரண்பாடு இருந்ததால் மொத்த பிளானும் சொதப்பியது. விசாரணையில் விஷால் சிங்கால் அவரின் 3வது மனைவியின் பெயரிலும் ஒரு பாலிசி எடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. தந்தையை முடித்த கையோடு விஷால் சிங்கால் 3வது மனைவியையும் முடிக்க திட்டம் போட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. விசாரணை முடிவில் காப்பீடு பணத்திற்காக குடும்பத்தை தீர்த்து கட்டிய விஷால் சிங்கால் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த சதீஷ் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.